Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் நள்ளிரவில் ஆவின் பாலகத்தின் பூட்டை உடைத்து 8000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. பாலக்கரை அருகே உள்ள ஆவின் பாலகத்தை வழக்கம் போல இரவு கடையை பூட்டிவிட்டு உரிமையாளர் வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் காலை கடையை திறக்க வந்தபோது பூட்டை உடைத்து 8000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இரவு நேரத்திலும் வாகனங்கள் தொடர்ந்து செல்லும் சாலையில் கொள்ளையடிக்கும் அளவுக்கு விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடர் திருட்டு நடவடிக்கையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். எண்ணூர் ரயில் நிலையம் பகுதியில் நின்ற வாசு என்ற நபர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரயிலில் பயணிக்கும் பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்து 6 சவரன் தங்க நகை சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் அச்சமின்றி தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரத்திற்கு ஆன்மீக சுற்றுலா வந்த வடமாநில பயணியிடம் செல்போன் மற்றும் பணத்தை திருடிய நபர் பிடிபட்டார். ஹரியானா மாநிலம் ஜர்ஷாவைச் சேர்ந்த உபேந்திர சிங் என்பவர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயிலில் கடந்த 15ஆம் தேதி பயணம் செய்தார். சென்னை கொருக்குப்பேட்டை அருகே ரயில் வந்தபோது இவரது கைபேசி மற்றும் பர்ஸ் மாயமானது. இது குறித்த புகாரின் பேரில் பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பாலன் என்பவர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.